ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீக்ரெட் புக்கோட ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ வாங்க இந்த வீடியோவில் இந்த புக்கோட ரிமைனிங் கான்செப்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டில் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுமே நம்மளோட எண்ணங்களால் தான் நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் நம்ம எதை ரொம்ப டீப்பாக நினைக்கிறோமோ அதுதாங்க எண்ணங்களாக மாறும், அதுதான் செயல்களாக மாறும். அதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் மார்னிங் 5 AM மேரேஜ் வச்சுருந்தாலோ, இல்லை மார்னிங் 5 AM வெளியூருக்கு ஏதோ பஸ் புக் பண்ணியிருந்தீங்கனாலோ, இல்லை ட்ரிப் போகிற மாதிரி 5 AMக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களோ அலாரம் வைப்பீங்க. பட் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 5 AM முன்னாடியே நீங்கள் எழுந்திருப்பீங்க. சம்டைம்ஸ் ஷாக் ஆகிருப்பீங்க, எப்படி ஷார்ப்பாக நம்ம 5 AM கிட்ட எழுந்திரிச்சோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஃப்ரீக்வன்சியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்க பொறுத்து தான் அது நமக்கு இருக்குது. ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது, நெகட்டிவ் தாட்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கிளாஸில் படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே எக்ஸாமுக்கு 5 days லீவ் விடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாப்டர் படித்து 5 சாப்டருமே 5 daysல முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறான். பட் செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு சரி இன்னும் 5 நாள் இருக்குது, நம்ம லாஸ்ட் 2 days படிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் 3 daysயுமே ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கும் வேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 daysயுமே 1 day ஃபுல்லாக மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். மீதி 1 day மட்டும் படிக்க ஆரம்பித்தான். அந்த 1 dayலையும் சரியாக படிக்க முடியாமல் இன்னும் டைம் கம்மியாக இருக்குது, படிக்க முடியலையே, பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகுமான்றதே அவன் எண்ணமாக இருந்தது. அண்ட் ஃபைனல் அவுட்கம் உங்களுக்கே தெரிஞ்சது தான். படித்த பையன் பாஸ் ஆகிட்டான், படிக்காத பையன் ஃபெயில் ஆகிட்டான். இது மேபி உங்களுக்கு சிம்பிளாக யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் இங்கே தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது. இங்கே படிக்கணும்னு நினச்சதுனால அவன் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணான், படித்தான், பாஸ் ஆகிட்டான். பட் ஆனால் இன்னொருத்தன் வேணாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு கடைசியில் படிக்க முடியாமல் ஃபெயில் ஆகிட்டான். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே மூலதனம். நம்ம எது நினைக்கிறோமோ அது மட்டும் நடக்கும். அது நடக்கிறதுக்கு முழு காரணம் நம்ம தான். இப்போது நைட் டைம் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் யாராவது உங்கள் தெரிஞ்ச நபரையோ இல்லை ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரப்போ அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது, ரூட் உங்ககிட்ட இல்லைன்னா போகணும்னு நம்ம மனசில் நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளோட லைட்டு மட்டுமே வச்சு எப்படியாவது இந்த ரூட் சர்ச் பண்ணி அட்ரஸ் விசாரித்து பொறுமையாக கூட நம்ம அங்கே இடத்த போய் சேர்ந்துருவோம். பட் ஆனால் நம்ம மனசில் நம்மக்கிட்ட ரூட்டும் இல்லை, மேப்பும் இல்லை, எப்படி நம்ம அங்கே போய் சேருதுன்னு நம்ம நினச்சப்பவே நம்ம அங்கே போக முடியாது மனசில் டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா போகணும்னு நினச்சப்போ நீங்கள் கண்டிப்பாக எப்படி ஒன்று ஒரு வழியாக போகணும்னு நினச்சி போயிட்டீங்க. பட் ஆனால் எப்படி போகிறதுன்னு சொல்லி யோசிச்சு அந்த டைமே நீங்கள் போக முடியாதுன்ற அளவுக்கு நீங்களே பண்ணிட்டீங்க. ஃபைனலாக இந்த புக்கோட சம்மரி என்னென்னா, நமக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும், அதை நமக்கு கிடைச்சதை நம்மளே நம்பணும், கடைசியில் அதுவே நமக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எண்ணங்கள் செயல்களாக மாறி நமக்கு வேணுங்கிறது கிடைக்க வேண்டியது பண்ணது. இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.